ஒரு காலகட்டத்தில புரட்சித் தலைவி ஜெயலலிதாவோட நீங்க நெருக்கமா இருந்தீங்க. இந்த அவங்களே நாட்டாம நான் எதிர்த்திருக்கேன். அவங்களே எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி திராவிட முன்னேற்ற ஆமா. கழகம் ஆட்சி அதுதான் இதுக்கு அடுத்த வருவதற்கு காரணமா கட்டத்தில வருது. இருந்திருக்கேன். இதுக்கு அடுத்து தான் இப்ப நீங்க இந்த நாட்டாமை திரைப்படத்த ஜேஜே டிவில ஒளிபரப்புனதுனால உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மன வேறுபாடு ஆமா. ஏற்பட்டு, ஏன்னா நான் வந்து அதுக்கப்புறம் புரட்சித் நீங்க தலைவருக்கு அப்புறம் அவங்கள பார்த்துட்டு இருந்தனால, அதில ஒரு சின்ன இது வந்துச்சு. அது பெரிய நெருடலா ஆயிப்போச்சு. ஏன்னா அப்போ வந்து சௌதரிக்குலாம் பெரிய கோவம் வந்துருச்சு. ஆமா. அதில வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்க கூடாதேன்ற ஒரு பெரிய ஒரு தாக்கம். அது ஒரு புறம் இருந்துச்சு. அதனால தான் அதாவது ஒரு தலைவிக்கு, ஒரு முதலமைச்சருக்கு அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்ட அந்த நியூமேட்டிக் இது வந்து போடுற அளவுக்கு இது வந்து அதே அவங்களுக்கு தெரியலைன்னா, நாட்டில போற சொத்துலாம் காணாம போச்சுன்னா எப்படி தெரியுன்ற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்து தான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து மக்கள் மனதில வந்து அன்னைக்கு வந்து அவங்க அவங்களோட மேல இந்த குற்றச்சாட்டுகள் அதிகமா இருக்கும்போது, அத நான் எடுத்து செல்வதற்காக நான் வந்துட்டேன் அன்னைக்கு. அத வந்து தான் நான் வந்து டிஎம்கே சார்பா நான் வந்து அன்னைக்கு நெனச்சத அன்னைக்கு வந்து அந்த அந்த களத்தில வந்து நான் இறங்குனதுக்கு காரணமே அதான். மத்தபடி வேற ஒண்ணும் கருத்து வேறுபாடு எனக்கு கிடையாது.